எப்பயும் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. அமைதியாக விலகி போகிறது கூட ஒரு வெற்றி தான். அமைதியாக விலகி போகிறவங்க என்றைக்குமே தோக்கிறதில்ல. அவங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். புரிதல் இல்லாத இடத்துல நம்ம விளக்கம் கொடுத்து எப்போ பார்த்தாலும் நம்மளை புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறது, அந்த இடத்துல அது தேவையில்லாத சத்தங்கள், ஆர்கியூமெண்ட்டாக தான் கருதப்படும். எப்போ பார்த்தாலும் என்னை புரிஞ்சிக்கலன்னு உங்களை ஒரு புரிதல் இல்லாமையே வச்சுருக்காங்க பாருங்கள் சில உறவுகள். அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல உறவே கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒரு ப்ரெஷர், எப்போ பார்த்தாலும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிற இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா? அப்படி இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்குதா? அப்போ இந்த மாதிரி புரிதல் இல்லாத இடத்துல நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அமைதியாக விலகி வந்திருக்கீங்களா? அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் போட்டு விடுங்க. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குதா? அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு பண்ணீங்க அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புரிதல் இல்லாத இடத்துல நம்மளை புரிய வைக்க முயற்சி பண்ணுறதோட அமைதியாக விலகிறது ஒரு நல்ல செயல். நன்றி.